10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 3ல வினா எண் 3 பார்க்கலாம். வினா பாருங்க. 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. tan 38க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க, √3க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. நாம இதுக்கான படத்தை வரைஞ்சுக்குவோம். முதல்ல ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்தினுடைய உயரம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க விளக்கு கம்பம் இருக்கு. விளக்கு கம்பம் வரைஞ்சுக்குவோம். கோபுரத்தின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் உச்சியை பாக்குறாங்க. கோபுரத்தின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் அடியவும் பாக்குறாங்க. படத்தை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். தரைய வரைஞ்சுக்கலாம். தரைக்கு இணையா விளக்கு கம்பத்துக்கு உச்சிக்கு ஒரு இணைகோடு வரைஞ்சுக்கலாம். இது படம். கொடுத்திருக்கதெல்லாம் மார்க் பண்ணலாம். கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது 60 மீட்டர். அடுத்து கோபுரத்தின் உச்சியிலிருந்து கம்பத்தின் உச்சி மற்றும் அடி இவற்றின் இறக்க கோணங்கள். இறக்க கோணம்ங்கிறதுனால நம்ம என்ன வரைஞ்சுக்கணும்? பார்வை கோடு வரைஞ்சுக்கணும். இங்க வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு இந்த கோணம் இறக்க கோணம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 38 டிகிரி. இது 38 டிகிரினா இதுவும் 38 டிகிரி இல்லையா? அடுத்து அதனுடைய அடியின் இறக்க கோணம் இதுல இருந்து இது வரைக்கும் 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த கோணம் 60 டிகிரி. சரிங்களா? வேற என்ன கொடுத்திருக்காங்க? உங்ககிட்ட விளக்கு கம்பத்தின் உயரத்தை கேட்டிருக்காங்க. விளக்கு கம்பம் இங்க இருக்கு. பேர் கொடுத்துக்கலாம். இது A, B, C, D, இங்க M போட்டுக்குவோம். சரிங்களா? பாருங்க. இப்போ இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு நாம tan θ எடுத்தோம்னா BD கிடைச்சிடும். BD தான் MC இல்லையா? அதை எடுத்துட்டு இங்க எழுதிக்கிட்டோம்னா இந்த முக்கோணத்துல இந்த AM கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ABல இருந்து AM கழிச்சோம்னா MB கிடைக்கும். அதுதான் விளக்கு கம்பத்தின் உயரமாவும் இருக்கும். செங்கோண முக்கோணம் ABD எடுத்துக்கிறோம். அதுக்கு நாம என்ன எடுக்க போறோம்? tan θ எடுக்க போறோம். tan θக்கான ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θ எவ்வளவு? 60 டிகிரி இல்லையா? tan 60 டிகிரி சமம் 60 டிகிரிக்கு எதிரே இருக்க பக்கம் 60 மீட்டர் பை அடிப்பக்கம் BD. tan 60 எவ்வளவு? tan 60 √3 சமம் 60 பை BD. குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குங்க. கீழே 1 இருக்கதா நினைச்சுக்குங்க. BD சமம் 60 பை √3. கீழே √3 இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஒரு √3 கொண்டு பெருக்கி √3 கொண்டு வகுத்துருவோம். அப்படின்னா 60 √3 பை 3ன்னு கிடைக்கும். 4 3 3 20 3 60 20 √3. 20 √3 கொண்டு பெருக்குவோமா? √3ங்கிறது 1.732 பெருக்குனீங்கன்னா 2 2 4 2 3 6 2 7 14க்கு 4 மீதி 1 1 2 2 1 3 ஒரு 0 இருக்கா? எடுத்து போட்டுக்குங்க. 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 34.64 மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த சின்ன முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் AMC எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணம் AMCலயும் நாம tan θ தான் எடுக்க போறோம். tan 38 டிகிரி. 38 டிகிரிக்கு எதிரே இருக்கிற பக்கம் AM பை அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் MC. tan 38க்கு கணக்குல மதிப்பு கொடுத்திருக்காங்க 0.7813 சமம் AM பை MC. MC இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது BD என்னவோ அதுதான் MCயும் இல்லையா? எவ்வளவுன்னு 34.64ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இந்த இடத்துல போட்டுக்குவோம். 34.64 மீட்டர். இதை கொண்டு இங்க நம்ம பெருக்கிக்குவோம். AM சமம் 0.7813 பெருக்கல் 34.64 பெருக்குவோமா? 7813 பெருக்கல் 3464 பெருக்குங்க. 4 12க்கு 2 மிச்சம் 1 4 1 4 4 1 5 4 8 32 மீதி 3 4 7 28 3
31. 6ஆல பெருக்குங்க. 6 3 18க்கு 8 மீதி 1. 6 1 6 6 1 7 6 8 48 1 40 6 8 48க்கு 8 மீதி 4 6 7 42 4 46. 4ஆல பெருக்கும்போது இதே தானே வரும். 2 5 2 1 3. அடுத்து 3ஆல பெருக்குங்க. 3 9 3 3 3 24க்கு 4 மீதி 2 3 21 2 23. கூட்டுவோம். 2 13க்கு 3 மீதி 1 11 1 12க்கு 2 மீதி 1 10 15 24க்கு 4 மீதி 2 5 6 11 12 13 3 16க்கு 6 மீதி 1 9 1 10க்கு 0 மீதி 1 7 2. இங்க 2 இங்க 4 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 27.064232. 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணுங்க. பண்ணும்போது இது 5 விட கம்மி. அதனால அத நம்ம விட்டுருவோம். AM சமம் 27.06ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு AM வேண்டாம். MB தான் வேணும். அதாவது CD வேணும். அதுதான் வந்து விளக்கு கம்பத்தின் உயரம் இல்லையா? CD வேணும்னா CDங்கிறது MBக்கு சமம். அது எப்படி கிடைக்கும்னா ABல இருந்து AM கழிக்கும்போது கிடைக்கும். ABங்கிறது 60 AMங்கிறது 27.06 கழிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 60ல இருந்து 27.06 கழிப்போம். 60 60.00ன்னு போட்டுக்குவோம். 10ல 6 கழிச்சிங்கன்னா 4 9.23. என்ன கிடைச்சிருக்கு? 32.94 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. விளக்கு கம்பத்தின் உயரம் 32.94 மீட்டர். நன்றி மாணவர்களே.